வணக்கம். நம்ம பெரியாழ்வார் திருமொழியில முதற் 10 6ஆம் திருமொழி. இன்னைக்கு செங்கீரை பருவம் அந்த பகுதி பார்க்க போறோம். உய்ய உலகு அப்படிங்கிறது அதனுடைய தலைப்பு. செங்கீரை அப்படின்னா குழந்தை வந்து 2 முட்டியும் மடக்கி கையையும் ஊனி எழுந்து அந்த உட்கார ஆரம்பிக்கிற பருவம். அப்படி குனிஞ்சு அப்படி உட்கார்ந்துட்டு அப்படி ஆடும் இல்லையா, அது அது உட்கார போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பருவம். அது குழந்தை வந்து தவழ ஆரம்பிக்கும் போது 2 முட்டையும் இது பண்ணி நீங்க நம்ம கிருஷ்ணருடைய படங்கள் வரைஞ்சதுல அதை பார்த்திருக்கலாம். அது மாதிரியான கால் முட்டிய கீழே வச்சுட்டு கையை அப்படி ஊனிக்கிட்டு குழந்தை உட்கார்ந்துருக்கிற அந்த போஸ்க்கு தான் பட் அப்படியே ஆடும் இல்லையா, அப்படியே உட்கார்ந்தபடியே ஆடும். இதுக்கு பேர் செங்கீரை ஆடுவது அப்படின்னு பேரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைனுடைய அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்ந்து அது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக போகுது. எழுந்து நின்று நடக்கிற வரைக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜா அது வந்து ஆரம்பிக்கிறது வந்து இங்க செங்கீரை பருவம் அப்படிங்கிற அடுத்த பருவத்துல பெரியாழ்வார் பாடுறாரு. இந்த செங்கீரை பருவத்துல அப்படி நின்றுட்டே அப்படியே ஆடும் குழந்தை. அது பார்த்து வீட்டுல இருந்து பாக்குறவங்களுக்கு எல்லாம் அது வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு, குழந்தை அப்படி விளையாடுது அப்படிங்கிறது. சோ இப்ப அந்த மாதிரி இன்னைக்கு விளையாட்டு காமி அப்படின்னு சொல்லி இந்த கண்ணனை பெரியாழ்வார் அழைக்கிறார். அதுதான் இந்த பாடல். முதல் பாடல். உய்ய உலகு படைத்து உண்ட மணி வயிறா, ஊழிதோறு ஊழி பல ஆலின் இலை அதன் மேல் பைய உயோகு துயில் கொண்ட பரம்பரனே, பங்கைய நீள் நயனத்து அஞ்சன மேனியனே, செய்யவள் நின் அகலம் சேமம் எனக் கருதி செல்வு பொலி மகர காது திகழ்ந்து இலக ஐய எனக்கொரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. இதுல வரக்கூடிய எல்லா பாடல்களுமே, இந்த செங்கீரை பருவத்துல வரக்கூடிய எல்லா பாடல்களுமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வர்ணனையாவேதான் இருக்கும். அது கண்ணனை பலவிதமாக வர்ணித்து பாடுவது போல இருக்கக்கூடிய பாடல்களா தான் இருக்கும். திருப்பி நம்ம தொடர்ந்து எல்லாத்தையுமே பார்க்கலாம். உய்ய உலகு படைத்து உண்ட மணி வயிறா, உலகு உய்யுமாறு, உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் உய்யுமாறு என்றால் பாதுகாக்கும்படியாக, உய்யும்படியாக, வாழும்படியாக, பாதுகாக்கும்படியாக படைத்துண்ட மணி வயிறா, அந்த உயிர்களை எல்லாம் பிரளய காலத்தில் அவற்றை உண்டு உன்னுடைய வயிற்றுக்குள் நீ பத்திரமாக வைத்துக் கொண்டாய். அதுக்கப்புறமா இப்ப நம்ம வந்து இது இந்த எல்லா மித்தாலஜிலையும் இந்த மாதிரியான ஒரு கதைகள் உண்டு. பிரளய காலம் என்று ஒன்று வரும், ஊழிக்காலம் ஒன்று வரும். அதுல வந்து சில உயிர்கள் மட்டும்தான் நிற்கும். அந்த உயிர்களை வந்து இறைவன் காப்பாத்தி வச்சிருப்பான். இப்ப நம்ம வந்து கிறிஸ்டியானிட்டியில அந்த நோவா அந்த கப்பல் இதை பத்தி படிச்சிருப்போம் அந்த பெரிய கதைகள்ல. அது மாதிரியான கதைகள் எல்லாத்துலயுமே உண்டு. அப்போ அதாவது எல்லா மெத்தாலஜிலுமே பிரளயம் அப்படிங்கிற ஒண்ணு வரும். அப்போ இந்த உலகம் அழியும். அப்போ சில உயிர்கள் காப்பாற்றப்படும். திரும்ப அதுல இருந்து ஒரு புதிய உலகத்தை வந்து இறைவன் படைப்பான். திரும்ப உயிர்கள் உண்டாகும். திரும்ப அது ரொட்டீனா அப்படி மாறிட்டே வரும். ஊழிதோர் ஊழி அப்படின்னா ஒரு ஊழி வரும்போது முடிஞ்சிடும் உலகம். இதுக்கு இருக்கக்கூடிய உலகம் அழிஞ்சு வேற ஒரு பொது உலகமாக அது மலரும் அப்படிங்கிறது வந்து கதைகள்ல சொல்லப்படுவது. அதுதான் இங்க சொல்றாரு. உலகு உய்ய படைத்து உண்ட மணி வயிறா, உன்னுடைய வயிற்றுக்குள் நீ அவற்றை அடக்கி வைத்திருந்தாய். இந்த பழைய காலத்துல உலகம் அழியும் பொழுது அது மீண்டும் இந்த உயிர்களை உருவாக்கினாய் அப்படிங்கிறார். ஊழிதோர் ஊழி பல ஆளின் இலை அதன் மேல் பைய உயோகு துயில். உயோகு அப்படின்னா யோக நித்திரை, அரித்துயில். தமிழ்ல சொல்லணும்னா இன்னும் தெளிவான சொல்லணும்னா அரித்துயில். அப்படி கண்ணை மூடி படுத்திருக்கிறது, அவ்வளவு தூக்கம் இல்லாது. யோக நித்திரை மாதிரி யோகத்துல படுத்திருப்பது. கண்ணை மூடி தூங்குவது போல இருக்கும், ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு எல்லாவற்றையும் கிரகித்துக் கொண்டு இருப்பது, அதுதான் யோக துயில் அப்படிங்கிறார். யோக நித்திரையில் நீ அந்த ஆளிலையின் மேல் பள்ளி கொண்டவனாக பல ஊழி காலங்களில் இருந்திருக்கிறாய். இது வந்து இப்ப நம்ம பாக்குறது ஒரு ஊழிதான். இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஊழிகள் வந்து போயிருக்கின்றன, இன்னும் அடுத்து நிறைய ஊழிகள் வந்து போகும். அதனால அப்படிப்பட்ட காலங்களில் எல்லாம் நீ ஆளிலையின் மேல் துயின்றவனாக யோக நித்திரை, யோக நித்திரை என்றால் அரித்துயில் செய்தவனாக இருக்கிறாய். யோகு துயில் கொண்ட பரம்பரணி, பரம்பரணி, பரம்னாலே எல்லாவற்றுக்கும் கடந்த பொருள். பரம்பரணி எல்லாவற்றையும் கடந்தவற்றுக்கு கடந்தவனே, அவரது எல்லாவற்றுக்கும் தலைவனே. நீதான் எல்லா இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களுக்கும் நீதான் தலைவன். அதனால அது வந்து பரம்பரணி அப்படிங்கிறார். பங்கைய நீள் நயனத்து அஞ்சன மேனியனே. பங்கைய நீள் நயனம், நயனம்னா கண்கள், தாமரை மலர் போன்ற அழகான நீண்ட கண்களை உடையவனே. அஞ்சன மேனியனே, கருப்பு. அஞ்சனம்னா கண்கள்ல தீட்டிக் கொள்ளக்கூடிய மை, மை போன்ற கருமை நிறம் பொருந்தியவனே. செய்யவள் நின் அகலம் சேமம் எனக் கருதி
செல்வு பொலி மகர காது திகழ்ந்து இலக ஐய எனக்கொரு கால் ஆடுக செங்கீரை. முதல் வரி வந்து செய்யவள் நின் அகலம் சேமம் என கருதி. செய்யவள் என்றால் செம்மையான தாமரை மலர்களில் வீற்றிருப்பவளாகிய திருமகள் உன்னுடைய மார்புதான் பாதுகாப்பு என்று கருதி அங்கே உரைகிறாள். திருமகளுடைய மார்பில் திருமகள் உரைவதாக ஐதீகம் இல்லையா? திருமகளுடைய மார்புதான் அவளுடைய வாசஸ்தலம் அப்படிங்கிறதுனால இங்க செய்யவளாகிய செம்மையான தாமரை மலரில் வீற்றிருப்பவளாகிய லக்ஷ்மி உன்னுடைய மார்பை பாதுகாப்பு என்று கருதி அங்கே வசிக்கிறாள். அப்படிப்பட்ட நீ உன்னுடைய காதுகளில் மகர குழைகள் அசைந்து ஆடும்படியாக எனக்கு ஒரு செங்கீரை ஆடிக்காட்டு. ஐயே எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை. ஆயர்கள் போரேறி, ஆயர்களுடைய போர் ஏறு, போரில் வெற்றி கொள்ளக்கூடிய ஏறு போன்றவனாகிய நீ ஆடு ஆடுகவே, செங்கீரை ஆடு என்று தன்னுடைய குழந்தையை பார்த்து தாய் கூறுவது போல அமைந்திருக்கக்கூடிய பாடல் அழகா இருக்கு இல்லையா? உய்ய உலகு படைத்துண்ட மணி வயிறா ஊழிதோர் ஊழி பல ஆளின் இலை அதன் மேல் பைய உயோக துயில் கொண்ட பரம்பரனே பங்கைய நீள் நயனத்து அஞ்சன மேனியனே செய்யவள் அகலம் சேமம் எனக் கருதி செல்வு பொலி மகர காது திகழ்ந்திகழ இலக ஐய எனக்கொரு கால் ஆடுக செங்கீரை. ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. சரி, இது வார்த்தைகள்லாம் பார்த்த உடனே நமக்கு பாட்டு நல்லாவே புரிஞ்சிருது. ரொம்ப எளிமையான பாடல் தான். சரி, அடுத்த பாட்டுல வந்து எல்லா பாடல்கள்லயுமே கிருஷ்ணாவதாரம், வாமன அவதாரம், ராம அவதாரம், நரசிம்ம அவதாரம் எல்லாமே சொல்லப்படுகிறது. இப்ப திரும்பி தொடர்ந்து வரக்கூடிய எல்லா பாடல்களையும் அதுதான் வரப்போகுது. இப்ப அடுத்த பாட்டுல அவர் வந்து நரசிம்ம அவதாரத்தை பத்தி சொல்றாரு. கோளரியின் உருவம் கொண்டு அவுணன் உடலம் குருதி குழம்பி எழ கூர் உவிரால் குடைவாய் மீள அவன் மகனை மெய்மை கொளக்கருதி மேலை அமரர் பதி மிக்கு வெகுண்டு வர கால நன் மேகமவை கல்லொடு கால் பொழிய கருதி வரை குலையா காலிகள் காப்பவனே ஆள எனக்கொரு கால் ஆடுக செங்கீரை. ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. முதல்ல வரக்கூடிய வரிகள் எல்லாம் நரசிம்ம அவதாரத்தை குறிக்கக்கூடிய வரிகள். அடுத்து வரக்கூடிய 2 வரி கோவர்த்தன மலையை அவன் குடையாக எடுத்த கதையை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட உனாகிய நீ ஆயர்களை காத்த ஆயர்களுடைய போர் ஏறு போன்றவனாகிய நீ செங்கீரை ஆடிக்காட்டு அப்படிங்கிறார். கோள் அரியின் உருவம் கொண்டு, அரின சிங்கம், வலிமை மிகுந்த நரசிங்கமாக உருவம் எடுத்து கொண்டு வந்து அவுணன் உடலம், இங்க அவுணன் என்பது இரணியன், இரணியனுடைய உடலை நீ உன்னுடைய கூர்மையான நகங்களால் குருதி குழம்பி எழ கூர் உவிரால் குடைவாய். ஏன் அப்படி செஞ்ச நீ அப்படின்னா மீள அவன் மகனை மெய்மை கொளக்கருதி, அவன் மகன் சொன்னது உண்மை என்பதை நிரூபிப்பதற்காக. அவன் மகன் கிட்ட அந்த கதை நமக்கெல்லாம் தெரியும். எல்லா இடத்துலயுமே நாராயணன் இருக்கிறானா என்றால் எல்லா இடத்துலயும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் போது இந்த தூண்ல அவன் இருக்கானா அப்படின்னு இருக்கான் அப்படின்னும் போது தூணை அவன் வந்து கையால் அடிக்கிறான், அந்த தூண் பிளந்து நரசிம்மம் வெளியே வருகிறது. அப்படிங்கிறதுதான் நரசிம்மோதாரத்தினுடைய கதை இல்லையா? மீள அவன் மகனை மெய்மை கொளக்கருதி, அந்த அவனுடைய இரண்யனுடைய மகனாகிய பிரகலாதன் சொன்னது உண்மை என்பதை நிரூபிப்பதற்காக நீ அந்த தூணில் இருந்து பிளந்து வெளியே வந்து அந்த அசுரனுடைய உடலை உன்னுடைய கூர் உயிரால் நகங்களால் குருதி குழம்பி எழ, அப்படி குருதி கொப்பளித்து மேலே கொட்டும்படியாக நீ அந்த அவுணனை கொலை செய்தாய். எழ கூர் உகிலால் குடைவாய், அந்த அவுணனை நீ அப்படி குடலை கிழித்து கொன்றாய். மேலை, இது வந்து நரசிம்ம அவதாரத்தினுடைய செய்தி. மேலை அமரர் பதி மிக்கு வெகுண்டு வர கால நன் மேகமவை கல்லொடு கால் பொழிய கருதி வரை குடையா காலிகள் காப்பவனே. ஒரு சமயம் தனக்கு உரிய பங்கை சரியாக ஆயர்கள் கொடுக்கவில்லை என்று சொல்லி இந்திரன் பெரிய மழையை வந்து பொழிவிக்கிறான். அதுதான் அந்த கோவர்த்தனகிரியை வந்து கண்ணன் கையில் எடுக்கக்கூடிய அந்த லீலையை சொல்லக்கூடிய பகுதி. அப்படி வந்து என் மேல் வந்து உங்களுக்கு மரியாதை இல்லை என்று சொல்லி இந்திரன் வந்து முழுக்க வர்ணனை ஏவி மழையாக பொய்வித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அப்படி கல்லாக மழை பொழிகிறது. அப்படியே ஆலங்கட்டி மழை மாதிரி அவ்வளவு பெரிய மழை பெய்யுது. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆயர்களையும் அந்த ஆயர்களுடைய ஆணிரைகளையும் கோவர்த்தனகிரியை குடையாக எடுத்து அவன் காப்பாற்றினான். அது கண்ணாவதாரத்தில் வரக்கூடிய ஒரு லீலை. அதுதான் இங்க சொல்றாரு. மேலை அமரர் பதி, மேலை அமரர் பதினா இந்திரன். இந்திரன் மிக்கு வெகுண்டு வர, அவன் கோபித்துக் கொண்டு மிகுதியாக மழையை பொழிவிக்க கால நன் மேகமவை கல்லொடு கால் பொழிய,
அவை கற்களை போல ஆலங்கட்டி மழை போல மழையை பொழிந்து தள்ள கருதி வரை குடையா காளிகள் காப்பவனே. காளின்னா கன்று காளி அப்படின்வாங்க இல்லையா? கன்று காலின்னா ஆணிரைகள். அந்த ஆணிரைகளை காப்பதற்காக நீ அந்த மலையை குடையாக எடுத்தாய். ஆழ ஆழ அப்படின்னா எங்களை ஆள்பவனே, எங்களை காப்பாற்றியவனே, எங்களை ஆள்பவனே. ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே, ஆயர்களுடைய போர் ஏறு போன்றவனே ஆடுக செங்கீரை என்று யசோதை இங்க கண்ணனை செங்கீரை ஆடும்படியாக கேட்கிறாள். இந்த பாடல் புரியுது இல்லையா? இது பெருசா திரும்ப விளக்க வேண்டியது இல்லை. சரி, அடுத்த பாட்டு போடலாம். ரொம்ப எளிமையான பாடல்கள் தான், அழகிய பாடல்கள். இதுக்கு சில வார்த்தைகளை தவிர மற்றதெல்லாம் நமக்கே நல்ல புரியக்கூடிய நல்ல தமிழ் தான், அழகான தமிழ். அதனால இதுக்கு பெரிய உரை கூட ஒன்றும் தேவையில்லைதான். சில வைணவ பாரம்பரியங்களை சொல்றது அல்லது அதனுடைய இதை சொல்ற மாதிரியான உரைகள் தான் நமக்கு கொஞ்சம் தேவைப்படும். நம்முடைய நாயகனே, நான்மறையின் பொருளே, நாவியுள் நற்கமல நான்முகனுக்கு ஒரு கால் தம்மனை ஆனவனே, தரணி தலம் முழுதும் தாரகையின் உலகும் தடவி அதன் புறமும் விம்ம வளர்ந்தவனே, வேழமும் ஏழ்விடையும் விரவிய வேலை தனுள் வென்று வரும் அவனே, அம்ம எனக்கொரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. எவ்வளவு அழகா இருக்குல்ல? அம்ம குழந்தைய அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடுறான். என் தாயே அப்படின்னு சொல்றது இல்லையா? என் தாயே, என் தெய்வமே, என் குலக்கொழுந்தே, எங்களுடைய குலச்சாமியே, என்ன வேணாலும் சொல்லி கொஞ்சலாம் குழந்தைய. அதனால அம்மா அம்மானா அம்மாவே அப்படி என் தாயேங்கிற மாதிரி அம்மா அப்படிங்கிறா. எனக்கு ஒரு கால் ஆடுக செஞ்சிரு, எனக்கு கொஞ்சம் ஆடி காட்டேன், குழந்தை ஆடினல்ல அது மாதிரி ஆடி காட்டு. நம்முடைய நாயகனே, எங்களுக்கெல்லாம் தலைவன் போன்றவன் நீதான். நம்முடைய நாயகனே, நான்மறையின் பொருளை, 4 வேதங்களுடைய பொருளாக இருப்பவனும் நீதான். நாவியுள் நற்கமல நான்முகனுக்கு ஒரு கால் தம்மனை ஆனவனே, திருமாலினுடைய நாவி கமலமாகி அந்த கமலத்திலிருந்து ஒரு தண்டு கிளைத்து அந்த தாமரையில் பிரம்மன் உதித்ததாக கதை இருக்கிறது இல்லையா? அதுதான் இங்க சொல்றா. நாவியுள், நாவினா அந்த நாவி கமலம். நற்கமல நான்முகனுக்கு, அதுல வளர்ந்து எழுந்த கமலத்தில் நான்முகனாகிய பிரம்மனுக்கு ஒரு கால் தம்மனை ஆனவனே, அந்த கமலத்துல அவன் பிறந்ததுனால அதுதான் அவனுடைய மனை இல்லையா? வீடு, அவனுடைய இருப்பிடமாக இருந்தது அதுதான். அதனால் தம்மனை ஆடவனே. தரணி தலம் முழுதும் தாரகையின் உலகம், தரணி தலம் முழுதும் கீழே, இது வாமனாவதாரம், பூமியில் இருக்கக்கூடிய மொத்த இடங்களையும் அதோடு தாரகையின் உலகம், தாரகைன்னா வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்கள் ஜொலிக்கக்கூடிய வானகமும் தடவி அதன் புறமும், அதுக்கு வெளியில ஒரு குரல், அதாவது ஒரு கால் வைக்கிறார் இல்லையா? அதாவது தாரணி பூமியில ஒரு கால், விண்ணகத்துல ஒரு கால், அதற்கு மேல இதுல ஒரு கால், வெளியில ஒரு கால். சோ அந்த 3 கால், அந்த 3 அடி, வாமன அவதாரத்துல 3 அடி கேட்டது இல்லையா? தரணி தலம் முழுதும் தாரகையின் உலகும் தடவி அதன் புறமும் விம்ம வளர்ந்தவனே, விம்மி வளர்ந்து வாமன அவதாரத்தில் வீரம் காட்டியவனே. வேழமும் ஏழ்விடையும் விரவிய வேலை தனுள் சென்று வருபவனே. இது கிருஷ்ணாவதாரத்துல செய்யக்கூடிய ஒரு லீலையை பத்தி சொல்லுது. வேழம்னா யானைகள், 7 விடை, 7 எருதுகள் அவனை கொள்வதற்காக வருகின்றன. கிருஷ்ணாவதாரத்துல கண்ணனை குழந்தையாக இருக்கும் பொழுது கொள்வதற்காக 7 எருதுகள். இந்த யானை குவலையாப்பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய யானை, கம்சனுடைய யானை. அந்த குவலையாப்பீடம் என்கிற யானையையும் 7 எருதுகளையும் அவன் வெல்கிறான், போர்ல வெல்கிறான். அந்த கதையை தான் இவர் சொல்றார். வேழமும் ஏழ்விடையும் விரவிய வேலை தனுள் வென்று வரும் அவனே, வென்று வரக்கூடியவனாக திளங்குபவனே. அம்ம என்னுடைய தாயே, எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. புரியுது இல்லையா? சரி, அடுத்த பாட்டு போலாம். அடுத்ததும் இதேதான். அடுத்ததும் கிருஷ்ணாவதாரத்தினுடைய பல செய்திகளை சொல்வதாக பாடல் அமைஞ்சிருக்கு. வானவர் தாம் மகிழ வன் சகடம் உருள வஞ்ச முளைப்பேயின் நஞ்சம் அது உண்டவனே, கானக வல் விளவின் காய் உதிர கருதி கன்று அது கொண்டு எரியும் கருநிற என் கன்றே, தேனுகனும் முரணும் தின்திரல் வெண் நரகன் என்பவர் தாம்மடிய செரு அதிரச் செல்லும் ஆணை எனக்கொரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. இது அழகான பல்வேறு தகவல்களை சொல்லுது. அதாவது
கிருஷ்ணாவதாரத்துல செஞ்சது, இப்படி பல்வேறு அரக்கர்களை அவன் கொண்டிருக்கிறான். அதுவும் கிருஷ்ணாவதாரத்துலதான் கம்சனை பார்க்க போவதற்கு முன்னால கம்சனுக்கு தெரிஞ்சு போய் இங்கதான் வளர்றான், ஆயர்பாடியில் வளர்கிறான்னா விதவிதமான அரக்கர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறான். நிறைய அரக்கர்கள் வராங்க, பல்வேறு விதமான உருவத்துல, விளாமரம் உருவத்துல, கன்று உருவத்துல, கொக்கு, குதிரை, எருது, இப்படி பல உருவத்துல அரக்கர்கள் வருகிறார்கள். அவர் எல்லாவற்றையுமே கண்ணன் கொள்கிறான். அந்த கதைகளை சொல்வதுதான் இந்த வரிகள்லாம். வானவர் தாம் மகிழ, விண்ணில் இருக்கக்கூடிய தேவர்கள் மகிழும்படியாக வன் சகடம் உருள, வன் சகடம் உருள, வன்மையான சகடாசுரன் என்ற அரக்கன் சக்கர வடிவத்திலே வந்து குழந்தையை அழித்து வருகிறான். அப்ப அந்த சகடாசுரனை நீ அழிக்கிறாய். அதான் மண் சகடம் உருள. வஞ்ச முளைப்பேயின் நஞ்சமது உண்டவனே, பூதனை அடுத்தது தாய்ப்பால் கொடுப்பது போல அழகிய பெண்ணாக வந்து கொல்ல வருகிறாள். அவளையும் நீ அவளுடைய முளைப்பாலை உறிஞ்சு குடிப்பதாக கொடுத்து அவனுடைய உயிரையை கொடுத்து அவளை கொள்கிறாய். வஞ்ச முளைப்பேயின் நஞ்சமது உண்டவன், அந்த நஞ்சையும் உண்டு நீ அவளிலிருந்து பிழைத்துக் கொண்டவன். கானக வல் விளவின் காய் உதிர கருதி கன்று அது கொண்டு எரியும் கருநிற என் கன்றே, கருநிற என் கன்று போன்றவனே, காட்டுக்குள்ள போகும் பொழுது விளாமரத்தினுடைய வடிவில ஒரு அரக்கனும் அங்க முட்டு மோத வரக்கூடிய ஒரு கன்றாக ஒரு அரக்கனும் வந்த போது அந்த கன்றையே தூக்கி எரிந்து அந்த விளாமரத்தின் மேல் அடித்து 2 பேரையும் நீ ஒரு சேர மாய்த்தாய். இது கண்ணனுடைய கதைகள் லீலைகள்ல வரக்கூடியது. கானக வல் விளவின் காய் உதிர கருதி கன்று அது கொண்டு எரியும், விளாமரத்தினுடைய காயை இந்த மாதிரியான விளாமரமாக வந்த அரக்கன், கன்றாக வந்த அரக்கன் 2 பேரையுமே நீ ஒரே சமயத்தில் வென்று வீழ்த்தினாய். அடுத்தது தேனுகாசுரன் என்கிற ஒரு அரக்கன், முரண் அப்படிங்கிற ஒரு அரக்கன், முரண் என்னும் சூரன். அடுத்தது வெண் நரகன் என்பவர் நரகாசுரன். தேனுகாசுரன், முரண் என்கிறவன் நரகாசுரன். இந்த எல்லா அரக்கர்களையும் நீ வந்து வெற்றி கொண்டாய். என்பவர் தாம்மடிய, இந்த அரக்கர்களை எல்லாம் நீ அழித்தாய். செரு அதிரச் செல்லும் ஆணை, செருன போர்க்களம், போர்க்களம் அதிரும்படியாக செல்லக்கூடிய யானை போன்றவனே, எனக்கு ஆயர்கள் போரேரே, எனக்கு சங்கீரை ஆடி காட்ட மாட்டாயா, ஆடுக ஆடுகவை. இல்லையா? வானவர் தாம் மகிழ வன் சகடம் ஊருல பஞ்ச முளைப்பேயின் நஞ்சமது உண்டவனே, கானக வல்விளவின் காய் உதிர கருதி கன்று அது கொண்டு எரியும் கருநிற என் கன்றே, தேனுகனும் முரணும் தின்திரள் வெண்ணரகன் என்பவர் தாம்மடிய செரு அதிரச் செல்லும் ஆணை, எனக்கொரு கால் ஆடுக சங்கீரை, ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. சரி, அடுத்தது இங்க ஆயர்பாடியில அவன் செய்த லீலைகளை அடுத்து வரக்கூடிய பாட்டு சொல்லு. மத்த அளவும் தயிரும் வார்குழல் நன்மடவார் வைத்தன நெய்க்களவால் வாரி விழுங்கி ஒருங்கு ஒத்த இணை மருதம் உண்ணிய வந்தவரை ஊறு கரத்தினொடும் உந்திய வெந்திரளோய், முத்தின் இளமுறுவல் முற்ற வருவதன் முன் முன்ன முகத்தனியார் மொய்குழல்கள் அலைய அத்த எனக்கொரு கால் ஆடுக செங்கீரை, ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. இங்க வந்து நீண்ட கூந்தலையுடைய இடைப்பெண்கள், இளையர் ஆய்ச்சியர் பெண்கள் மத்தினால் துழாவி தயிரை கடைந்து வெண்ணெயை சேர்த்து வைக்கிறார்கள். அந்த வெண்ணெயையும் நெய்யையும் நீ திருட்டுத்தனமாக கை ஃபுல்லா அள்ளி எள்ளி எடுத்து எடுத்து உண்டு வயிறை நிறைத்துக் கொள்கிறாய். மத்த அளவும் தயிரும், மத்தினால் கடைந்தெடுத்து வைத்த தயிரும் வார்குழல் நன்மடவார் வைத்தன நெய், அந்த தயிரை கடைந்து எடுத்து நீண்ட கூந்தலை உடையவர்களாகிய ஆயர் பெண்கள் அந்த தயிரை கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயிலிருந்து நெய் எடுத்து இது எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறார்கள். வாரி விழுங்கி எல்லாவற்றையும் ஒரு கையில் எடுத்து அப்படியே வாரி விழுங்கிடுற. ஒருங்கு ஒத்த இணை மருதம் உண்ணிய வந்தவரை, உன்னை கொல்ல வேண்டும் என்று 2 மருத மரமாக வந்த 2 அசுரர்களை நீ உன்னுடைய தொடைகளாலும் கைகளாலும் தள்ளி அவர்களை நீ வெற்றி வாகை சூடினாய். ஒரு கரத்தினோடும் உந்திய வெண்திரளோய், அவர்களை தள்ளி வீழ்த்தி நீ வெற்றி சூடினாய். அப்படிப்பட்ட வீரம் செறிந்தவனே, முத்தின் இளமருவல், உன்னுடைய அழகான முத்து போன்ற வெளியே இன்னும் பல்லு முளைக்கல குழந்தைக்கு இல்லையா, இனிமேதான் பல்லு முளைக்க போகுது. அப்ப அடுத்து பல்லு முளைச்சுன்னா அதனுடைய விளையாட்டுகள் வேற மாதிரி ஆயிடும். அப்ப அந்த பல்லு முளைச்சு உன்னுடைய முறுவல் தெரிஞ்சு வருவதற்கு அடுத்த விளையாட்டுகளுக்குள்ளாம் போறதுக்கு முன்னாடி நீ இந்த சங்கீரை இன்னும் கொஞ்சம் ஆடி காட்டேன். அது வந்து நம்ம சொன்னா செய்யாது. அது திடீர்னு ஒரு ஒரு ஒன் ஃபைன் மார்னிங்ல எழுந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட்ல உட்கார ஆரம்பிச்சிரு குழந்தை. அது அப்புறம் திருப்பி கேட்டாலும் செய்யாது. அப்புறம் அதுவா தானாதான் செய்யும். அதனால வந்து இப்ப ஒரு இடம் பார்த்திருக்கா,
அது அப்படி ஆடுறத பாத்திருக்கா. இப்ப திருப்பி இனி ஆடேன் ஆடேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி அந்த குழந்தைய ஆட சொல்றா. முத்தின் இளமுறுவல் முற்ற வருவதன் முத்து போன்ற உன்னுடைய பற்கள் தோன்றி அதிலிருந்து புன்னகை வந்து நீ வேறு வேறு விளையாட்டுகளுக்கு போய்விடுவதன் முன்னால் முகத்தனியார் மொய்க்குழல்கள் அலைய அத்த. இப்படி அடற்கூந்தல்கள் அசைந்து ஆடும்படியாக அந்த குழந்தையினுடைய முடி இப்படி அலைய அது குழந்தை ஆடி காட்டுகிறது. அத்தை, என்னுடைய தலைவனை சங்கீரையை கொஞ்சம் திரும்பி ஆடி காட்டேன் என்று சொல்லி அவள் கேட்கிறாள். சரி, அடுத்த பாட்டு போலாம். அடுத்த பாட்டு வெறும் வர்ணனையாவே வருவது. காய மலர் நிறவா கருமுகில் போல் உருவா காண மாமடுவிற் காளியன் உச்சியிலே தூய நடம் பயிலும் சுந்தர என் சிறுவா துங்க மதகரியின் கொம்பு பறித்தவனே ஆயம் அறிந்து பொறுவான் எதிர்வந்த மல்லை அந்தரம் இன்றி அழித்து ஆடிய தாளினையாய் ஆய எனக்கொரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகிறேன். எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா பாட்டு. எதுக்குமே நம்ம வந்து டிக்ஷனரி எதுவுமே பார்க்க வேண்டாம். நல்லா நம்ம இன்னைக்கும் புழங்கக்கூடிய அழகான வார்த்தைகள் தான் இதுல இருக்கு. காய மலர் நிறவா, காயாம்பூ வண்ணத்தினுடைய மலர் வண்ணம் பொருந்தியவனே. கரிமுகில் போல் உருவா, கரிய முகில் போன்ற அந்த முகிலினுடைய கருமை நிறத்தை ஒத்திய தேகம் படைத்தவன் நீ. கானக மாமடுவில் காளியன் உச்சியிலே தூய நடம்பயிலும் சுந்தரா. அந்த யமுனை ஆற்றினுடைய தண்ணீரில் விஷம் கலந்திருக்க அப்ப அந்த குழந்தைகள் எல்லாம் மயங்கி விழுறாங்க. ஆயர் குழந்தைகள் மயங்கி விழுறாங்க. அப்ப ஏன் மயங்கி விழுறாங்கன்னு பார்க்கும்பொழுது அந்த யமுனையினுடைய அந்த மடுவுல வந்து காளியன் என்கிற ஒரு பாம்பு வசிக்கிறது. அதனுடைய விஷம் தான் அங்க பரவுதும் போது அங்க அந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்றான் கண்ணன். ஆனா அது போக மாட்டேன் அப்படின்னும் போது அந்த காளியனும் அந்த பாம்பின் தலைமையில் நின்று கண்ணன் நடனம் ஆடியதாக, காளிங்க நர்த்தனம் ஆடியதாக கதைகள் உண்டு. அதுதான் இங்க சொல்றாரு. கானக மாமடுவில் காளியின் உச்சியிலே தூய நடம் பயிலும் சுந்தர, அழகானவனே. சுந்தரன் அழகன். என் சிறுவா, என்னுடைய சின்னவனே. துங்க மதக்கரியின் கொம்பு பறித்தவனே. அப்போ கம்சன் பலவிதமான விலங்குகளை அனுப்புகிறான் அழிப்பதற்கு. அப்படி வந்ததுல ஒரு யானையும் வருகிறது. துங்க மதக்கரியின் மதம் பொருந்திய அந்த கரியினுடைய யானைகளுடைய எங்கேயும் திருப்பி சொல்றது இந்த குவலய பீடம்ங்கிற யானைதான். முன்னாடி பாட்டுல பார்த்த அதே குவலய பீடம் அப்படிங்கிற யானைதான். கொம்பு பறித்தவனே ஆயம் அறிந்து பொறுவான் எதிர்வந்த மல்லை அந்தரம் இன்றி அழித்து ஆடிய தாளினையாய். உன்னோடு மல்யுத்தம் செய்வதற்காக வந்த மலர்களை எல்லாம் நீ வந்து தூக்கி எறிந்து அழித்தாய். அதுவும் அங்க வடமதுரையில சென்று கம்சனுடைய இடத்துல சென்று போய் நிகழ்த்திய லீலையதான் சொல்றாரு. ஆயம் அறிந்து பொறுவான் எதிர் வந்த மல்லை, உன்னோடு வெற்றி கொள்ளலாம் என்று கருதி உன்னோடு போரிட வந்த மல்லர்களை அந்தரம் இன்றி அழித்து, அவர்களை சுவடில்லாமல் அழித்து அவர்களை நீ வெற்றி கொண்டாய். ஆடிய தாளினையாய், எப்படி அழகான பாதங்களை உடையவன், மல்யுத்தம் ஆடிய அழகான பாதங்களை உடையவனை. ஆய, எங்களுடைய தலைவனை, இடைக்குலத்தவன். ஆயன இடைக்குலத்தவன், இடையர் குலத்தை சேர்ந்தவனே. ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. சரி, இன்னும் ஒரு பாட்டு பார்க்கலாமா? ஆமா. துப்புடை ஆயர்கள் தம் சொல் வழுவாது ஒரு கால் தூய கருங்குழல் நற்தோகை மயிலணைய நப்பின்னை தன் திறமா நல் விடை ஏழ் அவிய நல்ல திரளுடைய நாதனும் ஆனவனே. தப்பின பிள்ளைகளை தனமிகு சோதிப்புக தனி ஒரு தேர்கடவி தாயோடு கூட்டிய என் அப்ப எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. இது 2 கதைகளை சொல்வது. நப்பின்னையை, ஆயர்குடியை சேர்ந்தவளாகிய நப்பின்னையை திருமணம் செய்து கொள்வதற்காக அவன் 7 எருதுகளை அடக்கி வென்று மாடு தழுவி அவன் நப்பின்னையை திருமணம் செய்து கொள்கிறான் அப்படிங்கிறது வருது. இந்த நப்பின்னை அப்படிங்கிறது வந்து பிரபந்தத்துல வருவது. ஈவன் நம்ம வந்து திருப்பாவையில கூட பார்த்திருக்கோம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கார் கட்டில் மேல் மெத்தென்ற மஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் அப்படின்னு வரும். நப்பின்னை அப்படிங்கிறது வந்து கண்ணனுடைய ஒரு காதலி, மனைவியாக, துணைவியாக சொல்லப்படக்கூடிய ஒரு கேரக்டர். மற்ற வேற எங்கேயுமே அந்த கதைகள்ல அந்த மாதிரி இல்ல. ஆனா நப்பின்னைங்கிற ஒரு ஆயர்பாடியில அவன் நப்பின்னையோடு இருந்தான் அப்படிங்கிற கதைகள் சொல்லப்படுகிறது. இப்ப அந்த நப்பின்னையை அவன் 7 மாடுகளை, எருதுகளை அடக்கி வென்று திருமணம் செய்து கொண்டிருக்கிறான். துப்புடை ஆயர்கள் தம் சொல் வழுவாது. துப்புனா மிடுக்கு, துப்புனா வலிமை, துப்பு இல்லையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது ரொம்ப சொல் வழக்க ரொம்ப கொஞ்சம் இழிவா கேட்கிற மாதிரியான இருக்கும்.
அப்ப அந்த துப்பு என்பதற்கு வலிமை, மிடுக்கு, மிடுக்கு மிகுந்த அப்படின்னு சொல்லலாம். மிடுக்கு மிகுந்த ஆயர்கள் தம் சொல் வழுவாது, அவர்களுடைய சொல்லை தவறாமல் ஏற்று ஒரு காலத்துல தூய கருங்குழல் நற்தோகை மயிலணைய, நீண்ட அழகிய கரும்பூந்தலை உடைய மயில் போன்றவளாகிய நப்பின்னையை திருமணம் செய்து கொள்வதற்காக ஆயர்கள், நீ இப்படி செய்து அவளை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அவளை நீ அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க நீ 7 எருதுகளை வென்று நல் திறமா நல்விடை 7 அவிய நல்ல திரளுடைய நாதனும் ஆனவனே, அந்த 7 எருதுகளையும் அடக்கி வென்ற நல்ல வீரம் பொருந்தியவனாக நிற்பவனே. அதே போல இன்னொரு கதை அடுத்து வரக்கூடிய வரிகள்ல வரக்கூடிய என்ன கதைன்னா, ஒரு குழந்தை அந்த தாய் பிறந்த குழந்தையினுடைய முகத்தை பார்ப்பதற்கு முன்னாடி அந்த குழந்தையை யாரோ கவர்ந்து கொண்டு போய் விடுகிறார்கள். அப்போ அந்த குழந்தைகளை ஒரு தேரை எடுத்து கொண்டு போய் அந்த குழந்தைகளை மீட்டு கொண்டு வந்து தாயோடு நீ சேர்த்து விட்டாய். அந்த குழந்தைகளை அந்த குழந்தையை பார்க்கவே இல்லை, கண்ணால கூட அந்த தாய் பார்க்கல. அதை யாரோ கவர்ந்து போக நீ தேரில் ஏறி சென்று அவர்களை வென்று அந்த குழந்தைகளை மீட்டு கொண்டு வந்து அந்த தாயிடம் சேர்த்தாய். அப்படிப்பட்ட லீலைகளை புரிந்தவன் நீ. அதுதான் சொல்றாரு. தப்பின பிள்ளைகளை தனமிகு சோதி புக தனி ஒரு தேர் கடவி தாயோடு கூட்டிய, தேரின் மேல் ஏறி சென்று அந்த குழந்தைகளை நீ மீட்டு கொண்டு வந்து தாயிடம் சேர்த்தாய். அப்படிப்பட்ட என்னுடைய அப்ப எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கிரை, எனக்கு ஒரு கால் செங்கிரையை நீ ஆடி காட்ட மாட்டாயா? திரும்ப ஆயர்களுடைய போரியராக இருப்பவனே, எனக்கு ஒரு செங்கிரையை ஆடு அப்படின்னு சொல்லி யசோதை கேட்பது போல இங்க பெரியாழ்வார் கேட்கிறார். இதோட இருக்கட்டும், நம்ம மீதி பாடல்களை அடுத்த முதல்ல பார்க்கலாம்.